ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்ஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான கலர்ஃபுல்லான பன்னீர் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சுலபம். ஃப்ரெஷ்ஷாக பன்னீரை வீட்லேயே ரெடி பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் பன்னீர் ஜாமுன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பன்னீர் செய்கிறதுக்கு நல்ல திக்கான பால் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும். கடைகளில் கிடைக்கிற பன்னீர் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை நம்ம நினச்ச ஷேப்பில் வந்து உருட்ட முடியாது. அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்கிறோம். இதுக்கு நம்ம லெமன் தான் சேர்த்து பன்னீர் எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய லெமன் நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 1.5லேருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். புளிப்புத்தன்மையை பொறுத்தது தான். எனக்கு ஒன்றுமே வந்து போதுமான அளவாக இருந்தது. ஸோ இது ரெடி பண்ணி வச்சிடலாம். பால் வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் லெமனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். திக்கான பாலாக இருந்ததுன்னா பன்னீர் குவான்டிட்டி 1 லிட்டருக்கே நிறையா கிடைக்கும். இது தண்ணியாக இருந்தது அப்படின்னா நமக்கு பன்னீர் வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதனால தான் திக்கான ஃபேட் கண்டென்ஸ்டு மில்காக நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். சிம்லேயே வச்சு பாலை நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ நாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அது கொஞ்சம் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சமாக இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம ஆட் பண்ணிடலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பால் வந்து ஃபுல்லாகவே திரண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு தேவையான அளவுக்கு பன்னீர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எப்போவுமே பர்மனெண்ட்டாக ஒரு கர்ச்சீஃப் வச்சுருவேன் பன்னீர் எடுக்கிறதுக்காக. ஸோ அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஜல்லடை வச்சு மேலே கர்ச்சீஃபை வச்சு வடிகட்டிட்டு கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்குல்ல, லெமன் ஊற்றிருக்கோம்ல, அந்த டேஸ்ட்டு போகிறதுக்காக லைட்டாக வார்மாக இருக்கிற வாட்டரை நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப சில்லுன்னு ஊற்றுறோன்னா டக்குன்னு அந்த டெம்பரேச்சருக்கு அது கொஞ்சம் ஹார்டாயிரும் பன்னீர். அதனால் லைட்டாக வார்மாக இருக்கிற தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துடலாம். அதிகமான தண்ணியை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு வெயிட்டை வச்சு நாம் அந்த ட்ரே மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அதிகமான தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில்டர் ஆகிரும். ஒரு 10 நிமிஷம் வெயிட்டு போட்டு இருக்கட்டும். ஃபுல்லாக வந்து நமக்கு ட்ரை ஆகக்கூடாது. ஓரளவுக்கு அதில் நமக்கு ஈரப்பதம் இருக்கணும். இப்போ நாம் சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு பாகு பதம் தேவையில்லை. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், ரோஸ் எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக ரோஜா இதழ்கள் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா உலர்ந்த ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் வாட்டர் தனியாக கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நமக்கு பன்னீர் பாட்டில் கிடைக்கும் இல்லையா, பன்னீர் தண்ணி, அதை கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம இது 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்தனா தான் நல்லா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம பன்னீர் ஜாமுனுக்கு. இப்போது நம்ம பன்னீர் வந்து நல்லா தண்ணியெல்லாம் எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு அது ஈரப்பதம் இருந்தால் தான் பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ரொம்ப சக்கை மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் வந்து நம்ம தண்ணியை வந்து பிழியணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பால் பவுடர் இல்லை அப்படின்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். முதல்ல இந்த மாவுலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் நம்மளோட பின்னங்கை வச்சு நல்லா அழுத்தி விட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா தான் அந்த கட்டிகள் எல்லாம் உடஞ்சி நல்லா ஸ்மூத்தாக ஃபைனாக வந்து நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். பன்னீர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக மாறும். ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தணும்னு இல்லை, லைட்டாக நம்ம கையை வச்சு அழுத்தினாவே போதும். ஓரளவு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அழுத்தி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கட்டிகள் எல்லாம் உடச்சி விட்டு நம்ம எசன்ஸோடு சேர்க்குறப்போ தான் அதோட உண்மையான டேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம கடிச்சு சாப்பிட்றப்போ நமக்கு திப்பியாக சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஹார்டாக தெரியும். அதனால தான் உடச்சி விட்டு நல்லா செய்கிறோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பண்ணதுக்கப்புறமா நாம் இதில் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிங்க் கலருக்காக நான் லைட்டாக தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது பேபி பிங்க் கலரில் வரும். சப்போஸ் நல்ல பிங்க்காக வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ராப்ஸ் சேர்த்துட்டா போதும், நல்ல பிங்க் கலரில் வந்துடும்.
கலர் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக திரும்ப உடவை நல்லா வந்து நாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பின்னங்கையை வச்சு உடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். நம்ம பன்னீர் நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக எடுத்து நாம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஓவல் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டாக வந்து நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் நாம் ஓவல் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். கீறல்கள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து நாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா பன்னீரும் உருட்டினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஜாமுன் போட்டுக்கலாம். சூடானதுக்கப்புறமா போட்டோன்னா தான் கரெக்டாக இருக்கும். அந்த சூட்டோடு சூட்டாக தான் இது நல்லா வெந்து அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா வந்து உறிஞ்சி நல்லா புஷ்ஷுன்னு பெருசாகி வரும். இப்போ நம்ம எல்லா பன்னீரும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், நாம் போட்ட பன்னீரோட சைஸ் வந்து டபுள் ஆகிடுச்சு. நல்லாவே வந்து இது வெந்துருச்சு. சுகர் சிரப்பும் நல்லாவே வந்து உறிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக கம வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கிட்ட இந்த சுகர் சிரப்லேயே நம்ம ஊற விட்டுடலாம். அப்போ தான் ஜாமுன் வந்து நல்லா சுகர் சிரப்பை வந்து அப்சர்வ் பண்ணி சூப்பராக ரெடி ஆகும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் ஜாமுன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் சாஃப்டாக நல்ல ஜூஸியாக கமன்னு அந்த ரோஸோட எசன்ஸ் ஃப்ளேவரோட நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பன்னீர் ஜாமுன் செஞ்சுருக்கோம். இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இந்த பன்னீர் ஜாமுன் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். until then bye, take care.